ஒரு கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு வழங்கப்பட்ட அரசு வேலையை இப்போ நம்ம சீமானவர்கள் தொடர்ந்த வழக்கம் மூலமா அதை இப்போ ரத்து செஞ்சு இதை அந்த கேஸில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. இது வந்து மக்களுக்கு கிடைத்த வெற்றி, அதை அவருக்குமான வெற்றி தான். ஆனால் அதே நேரத்தில் நிறைய இது படித்த இளைஞர்கள், அரசு வேலை எதிர்பார்த்த இளைஞர்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. எனக்கு என்ன வருத்தம்னா, நம்ம விஜய் அவர்கள் இது பண்ணாம இருந்திருக்கலாம். இல்ல நல்லா யோசிச்சுட்டு இது பண்ணலாமா? பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு அது பேர் அரசு வேலை கொடுத்துருக்கலாம். ஏன்னா, அவங்க அரசு வேலைய வாங்கிட்டு இப்ப நமக்கு இல்லங்கிற வருத்தம் அது வந்து அந்த இறந்த அவங்க குடும்பத்துல இறந்த தூக்கத்த விட இது கூட கொஞ்சம் அந்த மன கஷ்டத்த அதிகமாக்கும். இத கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாம். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு இந்த மக்கள் மனதை தேற்றிக் கொள்வார் என்று நம்புவோம். அதே நேரத்துல கடந்த கால ஆட்சிகள்ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நல்லா படிச்சிருப்பாரு. அந்த எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா, அவர்ட்ட காசு இல்லாதனால, அதாவது எம்எல்ஏ, எம்பிக்கு லஞ்சம் குடுக்க முடியாம, அந்த அரசு வேலை அவருக்கு கிடைக்காம எத்தனை பேர் போயிருப்பாங்க. அவங்கள பத்தி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? இந்த மாரி அப்ப யாராவது வழக்கு தொடர்ந்து அந்த மாரி அரசு வேலைய பெற்றிருக்காங்களான்னு கேட்டா, அது பெரிய கேள்விக்குறி. அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இருக்க அரசாங்கமாவது படித்த இளைஞர்கள், அந்த தேர்வுல வெற்றி பெற்ற இளைஞர்கள், அந்தந்த திறமைக்கேற்ற அவங்களுக்கு ஏத்த அரசாங்க வேலை கிடைக்கணும். அத கரூர் மக்களுக்கு குடுக்க முடியாத வேலைய, அந்த படித்த இளைஞர்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த வேலைய குடுத்து, இதன் மூலம் அவங்க மனச தேத்திக்கலாம். அது அவங்களுக்கு கிடைச்ச வெற்றியா இருக்கும். உங்க அரசாங்கத்துக்கு கிடைச்ச வெற்றியா இருக்கும். உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதே நானும் ஒரு வெற்றி நோக்கி ஓடிட்டு இருக்கேன். அதாவது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ கூட மோட்டிவேஷனா இருக்கும்.